உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்டோஸ் அனஸ்டி என்று சொல்லப்படுகின்றதான இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, மத்திய 28ஆம் அதிகாரம் போவோம். மத்திய 28ஆம் அதிகாரம் போவோம். 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், இல்லை சேர்ந்து படிங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். இந்த நாள் உலகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தவறு எதுவும் கிடையாது, நாமும் கொண்டாடலாம், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்படி இதெல்லாம் கொண்டாடலாமா அப்படின்னா கேள்வியே கேட்கக்கூடாது. நீ கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற அது முக்கியமான ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னாலே இந்த கொண்டாட்டம். ஆகவே நாம் கொண்டாடுவதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ரொம்ப ஹையில் போயிடுச்சு. இந்த கிறிஸ்டோஸ் அனஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய உயிர்த்தெழுந்த நாள் அது கீழே போயிடுச்சு. ஆனால் இதுதான் கிறிஸ்மஸ் போல் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழாவாக காணப்பட வேண்டும். சொல்லப்போனால் நம்முடைய தலைமுறைகள் இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கின்ற ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறை கடந்த பிற்பாடு இந்த கிறிஸ்டோஸ் அனஸ்டிலாம் மிகப்பெரிய லெவலில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற நாட்களும் மிக விரைவில் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நம்ம கொண்டாடுவதில் எந்த தப்பும் கிடையாது. இப்போ நம்முடைய காரியங்கள் வந்து எப்போதுமே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதில் நம்ம சில பல விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே எழுத்தின்படியே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படியே சொன்னபடியே எழுத்தின்படியே நடந்த விஷயம். பழைய ஏற்பாட்டில் சொன்னது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 முறை சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைவேறினது. ஆகவே இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் அருமையான ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது. அநேக மக்கள் என்று சொல்கிறத காட்டிலும் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து இந்த கண்ணில் வயிற்றில் பிறக்கிறது, இந்த உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு காரியம்லாம் அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு முக்கியம் இல்லாத காரியங்க. நீங்கள் எதுக்கு ரொம்ப அதை வந்து வலியுறுத்துறீங்க? கன்னி பிறப்பதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் சொல்லாதீங்க. நமக்கு என்ன முக்கியம்? கன்னி பிறப்பு உயிர்த்தெழுதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவருடைய போதனை தான் முக்கியம். இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங் தான் முக்கியம். அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, என்ன போதிச்சிருக்கிறாரு, அதை கவனிங்க, அதை கேளுங்க, அது போதுங்க, மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்பதாக இன்றைக்கு கிறிஸ்தவத்திலேயே பல குரூப் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான ஆணி வேறே ஆட்டங்காடுற மாதிரி இவங்க பேசுகிற பேச்சுக்களாக இவைகள் இருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கிறிஸ்தவத்தில் அதி முக்கியமான ஒரு விஷயம் என்று ஒன்று இருக்கும் என்றால் கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதுதான் சுவிசேஷம் என்றே வேதம் அழைக்கின்றது. அப்போ இந்த சுவிசேஷம் இன்றைக்கு சபைக்கு மிகுந்த ஒரு தேவையாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றதோ அன்றைக்கு தான் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய விடுதலையை மக்கள் பார்க்க முடியும். சுவிசேஷம் இல்லாத இடத்துல மக்கள் விடுதலையை பார்க்க முடியாது. அப்போ சுவிசேஷத்தில் அடங்கியிருக்கின்ற அதிமுக்கியமான விஷயம், திரும்ப சொல்லுகின்றேன், கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். எங்கெல்லாம் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோ அந்த அவங்க கொஞ்சம் சரியாக போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இல்லையோ அவங்களாம் கொஞ்சம் ராங் ரூட்டில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தில் இதை சேர்க்குறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறோமோ அது நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை
நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் அனுபவிக்க வைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அவர் மரித்தாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டாருங்க, மூன்றாம் உயிர் தெழுந்தாருங்கன்றது ஒரு நிகழ்வாகவே அது இருந்து விடக்கூடாது. அது ஒரு சம்பவமாகவே இருந்து விடக்கூடாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த விதமாகவே இருந்து விடக்கூடாது. அவைகளை எடுத்து என்றைக்கு நாம் அவைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நான் சொல்ற கவனமாக கேளுங்க, அன்றைக்கு எப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட்டதோ அதே பவர், அதே வல்லமை இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த செகண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஒருத்தர் பாட்டு பண்ணார் இல்லையா, அவர் வல்லமை குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை என்ற மாதிரி. உண்மைதான், மாறாது. அதனுடைய வல்லமை குறைந்து போகாது. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்தாங்க, எத்தனையோ மத தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாமே மரிச்சிருக்கிறாங்க. மரித்த அவருடைய கல்லறைகள்லாம் எலும்புகள் கூட இன்னைக்கு எடுக்க முடியும். சில பேர்லாம் ஜீவ சமாதியாகவே மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க எலும்புகளை காண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையில் மட்டும்தான் அது திறந்தும் காணப்படுகின்றது. அங்கு எந்த ஒரு எலும்பையும் நம்ம பார்க்க முடியாது, காலியாகவே இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் வெறும் சரித்திர நிகழ்வாகவே அவைகள் இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் சபைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் பாருங்கள், சபைக்கு போகாதவங்க கூட போக ஆரம்பிச்சிடுவாங்க. ரெகுலராக வராதவங்க கூட சில சபைக்கு எப்படியாவது இன்னைக்கு வருஷத்துக்கு சில பேர்லாம் இந்த இயர்லி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, என்னைக்காவது பண்டிகை கிறிஸ்தவங்க இன்னைக்காவது நம்ம போயிட்டு வந்துட வேண்டுமே என்று சொல்லக்கூட ஆட்கள் கூட போயிட்டு வந்துடுவாங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் இவைகள் எல்லாமே மக்கள் ஒரு நிகழ்வாக பார்க்கறதுனால தான் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இதை வெறும் நிகழ்வாக பார்க்காதீர்கள். இதை வெறும் சரித்திரத்தில் என்றைக்கோ ஒரு நாட்களிலே நடந்த ஒன்றாக பார்க்காதீர்கள். இது நடந்த நிகழ்வு தான். ஆனால் அது வெறுமையாக நடந்த நிகழ்வு மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உயிர்த்தெழுதலின் வல்லமை கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு கூட அவைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். அது ஏதோ சரித்திரத்தை ஒரு நிகழ்வாகவே தேவன் வைக்க விரும்பவில்லை. இன்றைக்கும் அவைகளை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உயிர்த்தெழுதலின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுதான் பாருங்க, இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த படிச்சோம் இல்லையா, படிக்கும்போது பாருங்க, கல்லறை வைத்த இடத்துல அவர் இல்லை, உள்ள இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நாம் கூட ஒரு நாள் பாவம் மரணம் என்கின்ற கல்லறைக்குள்ளாக ஒரு நாள் இருந்தோம். என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலையுமே அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட்டு இன்றைக்கு அவர் எப்படி உயிரோடு எழுப்பினதோ அதே போல நம்மையும் உயிரோடு எழுப்பி பைபிளில் போடப்பட்டிருக்கிறது உன்னதங்களில் அவரோடு கூட வலது பாரதத்தில் உட்காரவும் செய்திருக்கிறார். ஆமென். எபேசியர்ல பவுல் சொல்றார், நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களை அவருடைய வலது பாரதத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ உயிர்த்தெழுதல் வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, நமக்குள்ளும் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நிகழ்வாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அன்றைக்கு நடந்துச்சுங்க, அவ்வளவுதாங்க. சரித்திரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? இயேசு என்று ஒருத்தர் வந்தாரு, நமக்காக வாழ்ந்தாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரு. நிகழ்வாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் நிகழ்வாக இருப்பதற்காக கர்த்தர் இவ்வளவு விஷயத்தை செய்யல. அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒன்றாக கலக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இவ்வளவு காரியத்தையும் செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது மகா மேன்மையானது. ஏன் மகா மேன்மையானது என்று சொன்னால், கவனமாக கேளுங்க, கர்த்தராகிய தேவன் சிருஷ்டிப்பில் கூட இப்படிப்பட்ட வல்லமையை ஒரு செயல்படுத்தினதே கிடையாது. ஆனால் தேவனுடைய வல்லமை எங்கு அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டது என்றால் உயிர்த்தெழுதலில் தன்னுடைய முழு வல்லமையையும் தேவன் செயல்படுத்தியிருக்கிறார். திரும்ப சொல்கின்றேன், சிருஷ்டிப்பில் நீங்கள் பார்க்கின்ற வல்லமை குறைவானது. ஆனால் அவருடைய முழுமையான வல்லமையை பார்க்க வேண்டுமா, அந்த வல்லமை வெளிப்பட்ட இடமே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நடந்த இடம்தான். அவர் பாவமற்றவர், ஆனால் நம்முடைய பாவம் தான் அவரை கொன்றது.
சரீரம் அடிக்கப்பட்டதாக உழுத நிலம் போல மாறின ஒரு சரீரம் ஒரு நாள் கல்லறையில் வைக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன செஞ்சது தெரியுங்களா? ஏங்க, அவருக்கு உச்சந்திலிருந்து உள்ளம் கால் வர சில பேர் தழும்புகளெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாங்க. இத்தனை தழும்பு ஒரு சரீரத்தில் பட்டதெல்லாம் இன்றைக்கி சில வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இத்தனை ஆடி அடித்தாங்க, இத்தனை சவுக்கடி வாங்கினாரு, இத்தனை தழும்பு அவருடைய சரீரத்தில் இருந்தது. நல்லா கவனமாக கேளுங்க. அவர் உயிரோடு எழுப்பின போது ஒரு சின்ன கீறல் கூட இல்லாதவராக உயிரோடு எழும்பினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பண்ணார். ஆமென். உயிர்த்தெழுதலின் காரியம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்ணுச்சு. அதே வல்லமை இன்றைக்கும் பயங்கரமாகவும் மேன்மையானதாகவும் நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் உயிரோடு எழும்பவில்லை. ஒரு காரியம் சொல்கிறேன், அன்றைக்கு நாமும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடன் கூட மரித்தோம், கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவுடனே கூட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தோம் என்று சொல்லக்கூடிய காரியம் அவருக்கு மட்டுமல்ல, அது நமக்கும். மத்திய 27ஆம் அதிகாரம் 51 படிக்கிறோம் பாருங்க. இந்த வல்லமை எப்படிப்பட்டது? இந்த வல்லமை இந்த வல்லமை அவருடைய சரீரத்தில் ஒரு காயமும் எல்லாம் எழுப்புனுச்சுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன பண்ணுது? 51 படிக்கிறோம் பாருங்க. 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆம் கிழிந்தது, பூமி மதிர்ந்தது, கண்மலையும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோட மட்டும் எழும்பலைங்க, அவரோடு கூட ஏராளமான பேரும் உயிரோடு எழுந்தாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம். செத்து போனவங்களாம், அதாவது இயேசு கிறிஸ்து சாகிறது முன்னாடி 1 மாதம் செத்து போனவங்க, 3 நாளைக்கு முன்னாடி செத்து போனவங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களாம் இப்போ என்ன நடக்குதுன்னா, எருசலேமின் வீதிகளில் அதாவது அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையில் விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களாம் இப்போ நகரத்தில் உலாவிட்டு தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பேருக்கு பீதி ஆயிரும். போச்சுடா, இந்த ஆவி உலாவுதுடா, அவ்வளோதான், அந்த பக்கம் போகாத, அந்த காத்திரம்ல அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காத்திருந்தவர்கள் பூமி எதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். நான் சொல்றேன், அந்த அளவுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைங்க, அந்த வல்லமை அவரோடு கூட நிறைய பேர் எழுப்புச்சு. இது எப்படின்னா, இந்த எலியா இந்த பாகாலின் தீர்க்கதரிசனம் பண்ணி பலிபீடத்தை கட்டி யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் நிரூபிக்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது இவர் பலிபீடத்தை கட்டி அது சுற்றிலும் நிறைய தண்ணியை ஊற்றினாராம். பாருங்க, இந்த எலியா அந்த கல்லை கட்டி இந்த பலிபீடத்தை கட்டி அது மேலே வச்சு அந்த பலியை மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சின்னு போட்டிருக்கு. வல்லம் அப்படிப்பட்டது. அவர் சொல்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எல்லாமே அவருக்கு மட்டுமல்ல, அவரோடு கூட எவ்வளோ பேர் மரிச்சாங்களோ அவ்வளோ பேரையும் உயிரோடு எழுப்பினது. இன்றைக்கு அதே வல்லமை நம்முடைய மத்தியிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகின்றேன், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கடந்த நாட்கள் நடந்த சம்பவமோ நிகழ்வோ மட்டும் கிடையாது. இயேசு கிறிஸ்து காலத்திற்கு வெளியே போய் அவர் உயிர்த்தெழுந்தார், காலத்திற்கு வெளியே போய் எல்லா விதமான காரியம் செய்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை இன்றைக்கு நடந்த நிகழ்வாக அவர்கள் பார்க்க வேண்டும். என்றைக்கோ நடந்த நிகழ்வாக பார்க்கக்கூடாது. இன்றைக்கு என் பாவத்துக்காக, இன்றைக்கு என் தரித்திரத்துக்காக, இன்றைக்கு என் வியாதிக்காக மரித்தார் என்பது இன்றைக்கு நம்ம பார்க்கணும். என்னைக்கோ நடந்த ஒரு காரியமா பார்க்காதீங்க. நிறைய நேரத்தில் பாருங்க, கிறிஸ்தவத்தில் நடக்கின்ற ஒரு தப்பான ஒரு விஷயம்னா அது அன்னைக்கு நடந்துச்சுங்க, அது அப்போ நடந்துச்சுங்க, அது அவங்களுக்கு நடந்துச்சுங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு நடந்துச்சு உண்மை, அது இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் நடக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அதாவது இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார், என் பாவத்திற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், என் பாவத்திற்காக அவர் உயிர் தெழுந்தார். என் பாவத்தை மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன பண்ண, இன்னைக்கு நடந்த நிகழ்வாகவே அவைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆமென். எவ்வளோ பெரிய பாவத்தில் நீங்கள் இருந்தாலும், உளையான சேற்றில் இருந்தாலும், இந்த வல்லமை உங்களை எழுப்ப போதுமானதாக இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல,
ஐயோ இந்த பாவத்தில் விட முடியவில்லை நீங்கள் கலங்கிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், உயிர்த்தது வல்லமை என்றைக்கும் நடந்த நிகழ்வல்லங்க. அந்த வல்லமை இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் செயல்பட்டு நீங்கள் எந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்தீர்களோ அந்த பாவத்திலிருந்து உங்களை வெளியே அழகாக கொண்டு வந்து விடும். சொல்லப்போனால் இந்த உலகம் முழுவதுமே பாவம் என்ற கல்லறைக்குள்ளாக தான் வாழ்ந்துட்டு இருந்தது. இயேசுவின் கல்லறைக்கு வெளியே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் ஃபீலிங், இந்த பெண்மணி போய் இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவாங்களோ என்ற ஒரு ஃபீலிங்கில் போகிறாங்க. ஏனென்றால் அந்த நாட்களில் யாருமே புரட்டு தள்ள கூடாதபடிக்கு அதற்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. யாருமே சாதாரண நாட்கள் புரட்டி தள்ள முடியாது. நம்மளை போன்ற ஜென்ஸ் கூட போய் புரட்டி தள்ள முடியாது. அதுக்கென்று பயிற்சி எடுத்து வந்தவங்க மட்டும்தான் அவைகளை புரட்டி தள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல் எங்கள் வாசலுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனமாக கேளுங்க. அந்த வாசலுக்கு உள்ளேயும் அதுக்கு உள்ளேயும் முடியாது, அந்த கல்லுக்கு வெளியவும் நம்மால் வர முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு விதமான ஒரு கதவு, அது கல், அது ஒரு தடுப்பு. அது நான் சொல்கிறேன், நம்ம வெளியிலேருந்து யாராவது நம்ம காப்பாற்றவங்களை பார்த்தா கூட நிச்சயம் சொல்கிறேன், வெளியிலேருந்து யாரும் நம்ம காப்பாற்ற முடியாது. இல்லை உள்ளேருந்து வேறு வாசல் ஏதாவது ஷார்ட்கட்டில் போக முடியுமா? நீ சில திருடர்கள்லாம் ஜெயிலில் இருக்கும்போது எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு பல ஷார்ட்கட்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படியாவது ஷார்ட் கண்டுபிடிச்சி நம்ம வெளியே தப்பிச்சலாமான்னு பார்த்தா கூட நிச்சயமாக அந்த கல்லறையில் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இந்த ரோமர்கள் சீல் வச்ச அந்த வழி மட்டும்தான், வேறு வழி கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஏற்கனவே அடி பயங்கரமாக வாங்கியாச்சு. இனிமேல் அங்கேருந்து எழுந்திரிச்சு போய் நடக்கிற காரியமாக முதல்ல அவரை சுற்றிலும் கட்டு போட்டிருக்கோம். அது இப்போ சாதாரண கட்டு கிடையாது. இங்கே கீழே இருந்து மேலே வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, டேப் அடிக்கிற மாதிரி, இந்த ஒயருக்கு டேப் அடிக்கிற மாதிரி கீழேருந்து அப்படியே டேப் அடித்து மேலே டேப் அடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எழுந்திரிச்சு போய் இப்போ உள்ளேருந்து வெளியே அதை நோண்டி வெளியே வந்தாலும் 3 நாளுக்குள்ள வெளியே வர முடியாத ஒரு காரியம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. நம்ம நினச்சா கூட வெளியே வர முடியல. நம்ம நினச்சா கூட வெளியிலேருந்து யாராவது காப்பாற்றுறோன்னு பார்த்தா வெளியிலேருந்து காப்பாற்றுற வெளியவும் ஆள் இல்லை. உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கும் வழி கிடையாது. அன்றைக்கி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவமாக இருக்குது. யாருமே செய்ய முடியாத பெரிய கொடிய பாவத்தை கூட செஞ்சுருக்கலாம். சில பேராக சொல்லுவாங்க, கர்த்தர் எல்லாரும் நேசிப்பாருங்க, என்னையெல்லாம் நேசிப்பாராங்க, என்னைய போய் நேசிப்பாராங்க, அவங்க நேசிப்பார், இவங்க நேசிப்பாரு பாருங்க, அந்த விசுவாசி நேசிப்பார், இந்த விசுவாசி நேசிப்பார், என்னைய போய் நேசிப்பாராங்க. சிலர் சொல்லுவாங்க, அவர் யாருக்கு வேணாலும் உதவி செய்வாருங்க, எனக்கு என்னைய பாருங்க, எனக்கு உதவியே செய்ய மாட்டாருங்க. நிறைய பேர் கர்த்தர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் மற்றவங்களெல்லாம் உதவி செய்வாரா, இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாராம். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த உலகத்தில் யாருடைய உதவியும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அன்னைக்கு ஒரு சத்தியம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே எப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த கல்லறையை புரட்டி போட்டு அவர் வெளியே கொண்டு வந்துச்சோ அதே வல்லமை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எதெல்லாம் முடியல, எதெல்லாம் ஆகலை, எதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், சில கன்ஃபியூஷனில் இருக்கலாம். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நீ காப்பாற்ற மாட்டாங்களா, வெளியே வர முடியல, வெளியில் இருக்கிற ஆட்கள் உதவி செய்ய முடியல, தப்பிக்க முடியல. தப்பிக்க வைக்கிற ஒரே ஒரு வழி உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை அன்றைக்கு கல்லை புரட்டி போட்டதோ அதே வல்லமை தான் இன்றைக்கு எந்த மனிதனுடைய உதவி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கூட பெரிய பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. அதே வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களையும் வெளியே கொண்டு வர முடியும். நீங்கள் இதெல்லாம் மாட்டிருக்கலாம், சிக்கிருக்கலாம். நீங்களாம் பாருங்கள், வெறும் பாவத்தில் மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கு சொல்ல முடியாத சில பிரச்சனைகளில் மக்கள் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புதமான செய்தியை சொல்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அன்றைக்கு உயிர்த்தெழுந்தாருங்க, இல்லை அது நிகழ்வாக இல்லை, இன்றைக்கும் என் வாழ்க்கையிலையும் அதே வல்லமை செயல்படுகின்றது. எபேசியர் புத்தகம் போவோம், அங்கிருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, இது நிகழ்வல்ல, சரித்திரத்தில் என்னைக்கோ ஒரு நாள் நடந்த நிகழ்வல்ல, உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது. கர்த்தராகிய தேவன் அதை என்றைக்கும் நடந்த ஒரு நிகழ்வாக வைக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது ஒரு அருமையான ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் பாருங்க, அருமையான ஒரு பாயிண்டை வைக்கிறார். 19 வசனம் படிக்கிறேன். தாம் ஒன்று எடுத்துக்கீங்களா? எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, முக்கியமான வசனம், நீங்கள் சேர்ந்து படிக்கணும், அப்போ தான் நல்லது. எல்லாரும் சேர்ந்து படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த
தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன பவுல் ஜெபம் பண்றாருன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது வல்லமை, தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும். என்ன சொல்றாரு? அன்றைக்கு கிறிஸ்துவ மரித்தோர்னு உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கு நீ விசுவாசிச்சு, என்ன விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில். நீ விசுவாசிக்கிறீர்களா? உயிர்த்தெழுதல் அன்னைக்கு நடந்த நிகழ்வு நினைக்கிறீங்களா? உயிர்த்தெழுதல் அன்னைக்கு நடந்த சம்பவம் நினைக்கிறீங்களா? அன்றோ முடிஞ்சு வச்சு நினைக்கிறீங்களா? இல்ல. பவுல் சொல்றாரு, ரொம்ப வருஷத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நடந்த கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்பாடு எழுதுறாரு. எழுதும் போது எபேசு மக்களுக்கு சொல்றாரு, நிகழ்வு கிடையாது, அதே வல்லமை நீ விசுவாசிச்சேன்னா உன்னிடத்திலும் அதே வல்லமையை வெளிப்படுத்துவார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றார். ஆமென். திரும்ப சொல்றேன், வல்லமை அன்றைக்கு மட்டுமல்ல, உயிர்த்தெழுதல் வல்லமை அன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு வெளிப்பட்டது, இன்றைக்கும் அதே வல்லமை உங்கள் வாழ்விலும் வெளிப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை, அதிசயமான சத்தியம். சில மக்கள் பாருங்க, இந்த பிரச்சனை எப்படி தீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனசோர்வில் நீங்கள் இருக்கலாம். சில பேரெல்லாம் பாருங்க, மனசோர்வு, பல பிரச்சனைகள் உங்களை ஆட்டி அலகழிச்சுட்டு இருக்கலாம். இதுக்கு விமோச்சனமே இல்லையா? இந்த பிரச்சனை வெளியே வர முடியவில்லையே, எல்லா முயற்சியை எடுத்து விட்டுன்னு எல்லா விதமான காரியத்தை செஞ்சுட்டேன்னே, இன்னும் இந்த பிரச்சனை தீர மாட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தரின் உயிர்த்தெழுதலின் வல்லமை எந்த பிரச்சனை நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த பிரச்சனை நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த பிரச்சனைகள் நீங்கள் மனசோர்வு அடைந்தீர்களோ, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை உடையது. ஆமென். நம்ம சொல்லணும், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிரச்சனையில் வெளிப்படுவதாக என்று நீங்கள் விசுவாசோடு பேசி பாருங்க. உயிர்த்தெழுத வல்லமை நீங்க எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை வெளிப்பட்டு அங்கிருந்து உங்களை அழகா வெளியே கூட்டி வரும் பாருங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எப்படி ஆச்சு? அவர் தான் சொல்லிட்டார்ல, நீ விசுவாசிச்சேன்னா அன்னைக்கு நடந்த உயிர்த்தெழுத வல்லமை இன்றைக்கும் வாழ்க்கையில நடக்கும். நீங்க சில வியாதியில போராடிட்டு இருப்பாங்க, இதுல இருந்து வெளியே வர முடியுமா? இப்படிப்பட்ட வியாதி ஆச்சே, சுகமாக முடியுமா? ஆரோக்கியமாக முடியுமா? என்னால பழைய நிலைமைக்கு வர முடியுமா? நடக்க முடியலையே, நடந்தா அங்க வலிக்குது இங்க வலிக்குது, இதுல இருந்து வெளியே வர முடியுமா? முன்னே நடந்தபடி என்னால் நடக்க முடியுமா? நீ நினைச்சிட்டு இருக்கலாம். திரும்ப சொல்றேன், அப்படிப்பட்டவர்கள் நீங்க உட்கார்ந்துருந்தா கூட சொல்றேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் சரீரத்தில் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க சொல்லணும், எங்கெங்கெல்லாம் பலவீனமா இருக்குதோ அங்க நீங்க பேசணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் உயிர்த்தெழுதல் வல்லமை அன்னைக்கு நிகழ்வாக அல்ல, இன்றைக்கும் என் வாழ்வில் செயல்படும் என்பதை விசுவாசத்தை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்ல உங்க வியாதியிலே உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்பட்டு அழகான ஒரு ஆளாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிடுவீங்க வந்து. ஆமென். பாவம் என்று சொல்லக்கூடிய கல்லறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும், வியாதி என்ற கல்லறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும், தரித்திரம் என்ற கல்லறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். எந்த காரியத்தில் நீங்கள் விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை விஷயத்திலிருந்தும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த சக்தியாக இருக்கின்றது. ஆமென். திரும்ப படிக்கிறேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் போவோம். அங்க பவுல் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றார். என்னைக்கும் நடந்த ஒரு காரியம் கிடையாது. திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமாங்க, என்னைக்கு ஒரு நடந்த பாவங்க, அவர் அடிச்சாருங்க, அவர் பிடிச்சி அடக்கம் பண்ணாருங்க, அவர் இதை உயிர்த்தெழுந்துட்டாருங்க. ஏங்க அது அன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. பவுல் 8:11 சொல்ற, எடுத்துக்கங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார்னா வருங்காலத்தில் இல்லைங்க, அவருடைய 2ஆம் வருகையில் உயிர்ப்பிப்பார், அப்படி இல்லை. இது எங்க சொல்றது? இப்ப சாவுக்கு ஏதுவான சரீரம் இந்த சரீரம், இந்த சரீரத்தையும் வியாதி உங்களை ஆட்கொள்ளாமல், பலவீனம் உங்களை ஆட்கொள்ளாமல் இருக்கும்படிக்கு உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆமென். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். சில பேர் உயிர்த்தெழுந்தா கூட, ஒரு இப்ப உயிர்த்தெழுந்து நடந்தா கூட அவங்களால ஃப்ரீயா அவங்களால வாழ முடியல. எப்படின்னு சொல்றேன். லாசரு செத்து போனாரா? கல்லறையில் வச்சுட்டாங்களா? என்ன இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப முடியும் வந்தாரா? சகோதரியமார்கள் என்ன பேசுனாங்க?
ரவி 4 நாள் ஆச்சு, நாரி போயிருக்குமெல்லாம் பேச ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து அப்பயும் உயிர்த்தெழுதலை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அவங்க விசுவாசிகள், சரிங்க ஆண்டவரே, அது நடக்கிறப்ப, உயிர்த்தெழுதல் நடக்கிறப்ப, அது அப்பைக்கா நடக்க ஆரம்பிக்கும், இப்பைக்கா அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு வெளியே வான்றார். வெளியே வந்தான். எப்படி வந்தான்? லாசரு வெளியே வந்தவன் எப்படி வந்தான்? கட்டோட வந்தான். அப்புறமேட்டா சொன்ன, கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். சில பேர் உயிரோடு எழுந்தா கூட வெளியே வந்து நிற்கிறாங்க. எப்படி தான் நிற்கிறாங்க? அதே கட்டோட தான் நிற்கிறாங்க. என்ன கட்டு? உயிரோடு வெளியே வந்துட்டாங்க. இது எப்படி? ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு கல்லறை வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த அநேகருடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? உங்களை எப்படி இந்த லாசரை சுற்றி கட்டு உச்ச நல்ல உள்ளங்கால் வர கட்டு போடப்பட்டிருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேருடைய லைஃப்லையும் கட்டு இருக்குது. திரும்பவும் வியாதி என்ற கட்டுனால இருக்கிறாங்க. எல்லா விதமான கட்டு அவங்களை சுற்றி கொண்டு தான் இருக்குது. வந்து நான் சொல்கிறேன், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு துணியையும் கலற்றி எறியக்கூடிய வல்லமை உடையது இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை. ஆமென். அன்றைக்கு நேரத்தில் சில வியாதிக்கெல்லாம் சில மருத்துவர் கூட பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களும் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நோ ட்ரீட்மெண்ட், நோ ஹோப் அப்படின்ட்டுருவாங்க. சொல்கிறாங்களே, டாக்டர் இதெல்லாம் முடியாது, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுங்க, இனிமேல் நீங்கள் கும்பிட்டுக்குங்க உங்கள் சாமியை. கடைசியில் எல்லா டாக்டரும் என்னதான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கடைசியில் இதுக்கு மருந்தே இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க, எல்லாம் அவன் செயல்ன்ற மாதிரி கை விரிச்சிருவாங்க. வந்து நான் சொல்கிறேன், நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன நிலையில் கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் அது மங்காததாகவே இருக்கிறது. அந்த வல்லமை இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைக்கல்லையும் புரட்டி போட்டு உங்களை வாழ வைக்கிற ஒரு இடமாக அற்புதமான சக்தியாக இருக்கிறது உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். ஆண்டவராகிய தேவன் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் மரண வாசனை வீசக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. உயிர்த்தெழுதல் வல்லமை அப்படிதான் வெளியே வரும்போது உங்களை சுற்றி இருக்க எல்லாவற்றையும் கலட்டி தூக்கி எறிந்து போடக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கின்றது. ஆமென். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது உயிர்த்தெழுதலின் வல்லமையாக இருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், தீமைகள் தலைவிரித்தாடுகின்ற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போவோம் பாருங்கள், பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. வெளியே போய் எப்போ வந்தால் கூட, வீட்டில் இருந்தால் கூட அதையும் கண்டுக்க மாட்டாங்க. எப்போ எங்கே போனேன், எப்போ வந்து எல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டிருக்காங்களா? உங்களெல்லாம் கேட்டிருக்காங்களா? ஏன் உங்கள் சின்ன வயசில் கேட்டிருக்காங்களா? என் வயசு என்னை போல இருக்க சொல்கிறேன் வந்து. ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பிள்ளைகளை வெளியவே அனுப்ப முடியல. எங்கேயாவது கொஞ்ச நேரத்தில் காணனாலும் எங்கே போயிட்டான் ஆள் எங்க அவன் எங்க, அப்படியே பதறி போயிடுறோம் இல்லைங்களா? காணா போயிட்டு வீட்டுக்கு வந்து திட்டுறோம். ஏதாவது ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன், எங்கே போனேன், எங்கே வந்த. அந்த காலத்தில் பயமே இல்லை. இந்த காலத்தில் பாவம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கிறதுனால பயமாக இருக்குது, அதனால கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தீமைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தீமைகள் நிறைந்த உலகத்தில் கூட நம்மளை பாதுகாக்கின்ற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமையாக இருக்கின்றது. ஆமென். ஃபீல் பண்ணாதீங்க. வெளியே போகும்போதெல்லாம் மிகப்பெரிய விசுவாசம் உங்களுக்குள் வேரூன்றப்படுவதாக. வல்லமை என் பிள்ளையை காக்கும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை என் கணவரை காக்கும், என் மனைவியை காக்கும், என்னுடைய உறவினர்களை காக்கும். நிச்சயமாக அந்த வல்லமை இவங்க வாழ்க்கையில் செயல்படும் என்பதை அறிந்து அனுப்புங்கள். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தொட்டால் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் வெளியே வர முடியும். நிச்சயம் வெளியே வர முடியும். அந்த விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாகவே வெளியே வர முடியும். வாழ்க்கையில் எந்த ஒரு வியாதியா, எந்த ஒரு கஷ்டமா, எந்த ஒரு தரித்திரமா, நான் சொல்கிறேன், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, அவர் லூக்கா 4:18 போங்க. லூக்கா 4:18. அவர் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே அபிஷேகம். ஒரு காரியத்துக்கு கவனமாக கேளுங்க, எந்த அபிஷேகம் தெரியுமா? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்களா?
செத்த பிற்பாடு தான் உயிரோடு எழுப்பினா தான் அந்த வல்லமை செயல்பட்டு நினைக்கிறீங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன அபிஷேகம்? மரித்தோரையிலிருந்து உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லம் அன்றைக்கே அவருடைய வாழ்வில் நுழைய ஆரம்பிச்சிச்சு. இந்த வல்லம் என்ன பண்ணுச்சான்? தரித்திரிக்கு சுவிசேஷம், அப்புறம் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கவனமாக கேளுங்க. இந்த அபிஷேகத்தினால தான் அவர் தரித்திரரை எல்லாம் தூக்க ஆரம்பிச்சார், நொறுங்குண்டவர்கள்லாம் தூக்க ஆரம்பிச்சார், நறுங்குண்டவர்கள்லாம் தூக்க ஆரம்பிச்சார், குருடர்கள் பார்வை கொடுக்க ஆரம்பிச்சார், செவிடர்களை கேட்க பண்ணினார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், ஊமையர்களை பேச வச்சார். எந்த வல்லமை? உயிர்த்தெழுந்த வல்லம். அன்றைக்கே அந்த வல்லமையினால் அவரை அபிஷேகம் பண்ணினார். ஒரு காரியம் சொல்கிறேன், இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, அந்த வல்லமை இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கும். கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஏதோ ஸ்பிசிக்கல் ஹீலர் மட்டும் கிடையாது. இப்போ இந்த சரீரத்தில் மட்டும் ஹீல் பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிற வாழ்க்கையில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பாருங்கள், அப்பேற்பட்டவருடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை உங்களையும் இருதயத்தில் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு மக்களுக்கு வெளியே இருக்கிற காயங்களை விட உள்ளே இருக்கிற காயங்கள் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய உட்காந்துருக்க உங்கள் லைஃப்பில் கூட வெளியே காயங்களை பார்க்க முடியாத இருக்குது. வெளியே நல்லா சூப்பராக இருக்கிறீங்க, ஆனால் என்னுடைய ஆவிலேருந்து உங்கள் ஆவியை பார்க்குறோம் பாருங்கள், நிறைய பேருடைய ஆவி நறுங்குண்டு போயிருக்குது. ஏகப்பட்ட உங்களுடைய மனம் ஏகப்பட்ட காயங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்க பலர் பாருங்க, காயங்கள் உங்கள் மனதில் காயம் உள்ளவர்களாக இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரத்தில் கடந்த கால சம்பவங்களை நினைச்சு அதனுடைய காயம். சில பேருக்கு எப்படிப்பட்ட உங்கள் மனதில் காயம்னா, சிலர் பேசின வார்த்தைகளால் உண்டான காயம். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி ஆகிட்டாங்களே. சிலருடைய லைஃப்பில் பார்த்து திருமணம் விவாகரத்து ஆனதால் ஏற்பட்ட சில விஷயங்கள், அது காரியத்தில் நினைச்சு பார்க்கும்போது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே, அந்த ஒரு காயம். சிலருக்கு உருப்படாத கணவன், சிலருக்கு உருப்படாத மனைவி. யோசிச்சு பாருங்க. சிலருக்கும் பார்த்தீங்கன்னா வேலை போய் நல்லா அருமையான வேலை, நல்லா தானே வேலை போயிட்டு இருந்துச்சு, இந்த வேலையிலேருந்து இவனால வேலையில் விரட்டி அடிக்கப்பட்டுட்டேனே, இந்த முதலாளி நீ சரியாக புரிஞ்சிக்காதனால என்னை வேலையை விட்டு துரட்டினான், நான் உண்மையாக தானே வேலை செஞ்சேன், எனக்கே எப்படிப்பட்ட காரியங்கள். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இங்கே உட்காந்துருக்குற நீங்கள் வெளிப்பிரகாரமாக சில நேரத்தில் காயங்கள் இல்லாமல் இருக்கலாம். நீ உட்காந்துருக்கிற நிறைய பேர் பாருங்கள், மனதளவிலே காயப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். மாமனார் மாமியார், கொழுந்தனார் கொழுந்தியால், நாத்தனார் நாத்தி, உங்கள் குடும்பத்தில் உறவு பக்கத்தில் இருக்க எல்லாராலும் நீங்கள் காயப்பட்டவர்களாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், உயிர் தெழுதலின் வல்லமை அந்த இருதயம் நொறுங்குண்டவர்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த உயிர் தெழுந்த வல்லமை இருக்கிறது, வல்லமைக்கு இருக்கிறது. ஆமென். தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உயிர் தெழுந்த வல்லமை என் மன காயங்களை ஆற்றுவதாக. ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் பேசுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காயம் ஆறுறதை பார்ப்பீங்க பாருங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் போய் பாருங்க, நான் பேசுகிறேன், நான் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் நானும் மனதளவில் காயப்பட்டவன். நீங்கள் நினைக்கலாம், உங்களை பார்த்தா உங்களை யார் பாஸ்ட் அப்படிலாம். நானும் மனுஷன் தானே, நான் கடவுள் கிடையாதே. உங்களை விட எனக்கு 2 கொம்பு தலையில் இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா உங்களை போல, உங்களில் ஒருவன் தான், உங்களை போல தான் நான். எனக்கும் காயங்கள் இருந்துச்சு. நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை குறித்த காரியத்தெல்லாம் உள்ளதில் கேட்க ஆரம்பித்தேன், விசுவாசிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கையில் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கு என்னை மனுஷனாக நிப்பாட்டினதே பார்த்தீங்கன்னா, மனதளவில் ஏற்பட்ட எல்லா காயத்தையும் மாற்றினதே இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை தான். ஒரு தடவை எங்கள் ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்க, உறவினர்லாம் வந்தாங்க ஒரு சம்பவத்தில். அவனாப்பா நீ எப்படா இப்படி உட்காந்து இந்த விஷயம் எப்படி நீ இப்படி அமைதியாக உட்காந்துக்கிற, இதெல்லாம் எப்படி உன்னால் முடியுது? நீ சின்ன வயசில் எப்படிப்பட்டவனாக இருந்த, எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்த, இப்போ எப்படி? ஒன்றும் இல்லைங்க,
உள்ளத்தில் இருக்கிற எல்லா காயத்தையும் ஆற்றுவதற்கு ஒரு உதவி செய்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அதே வல்லமை எனக்குள்ளேயும் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளாகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலே கிரியை செய்வதாக. உங்களுக்குள்ள இருக்கின்ற எல்லா மன காயங்கள் ஆற்றப்படுவதாக. நீங்க மனிதர்களால் பல காயங்கள் இங்க பட்டிருக்கலாம். சில பேர்லாம் வாழ்றதை விட சாகிறதே முடிவுன்னு எடுத்திருக்கலாம். சில இடத்துல ஓடி போலான்னு முடிவெல்லாம் எடுத்திருக்கலாம். இனிமேல் இங்க இருந்தாலும் பிரச்சனை, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிந்து வாழலாம் என்றெல்லாம் நீங்க நினைச்சிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் சொல்றேன், இந்த ஈஸ்டர் நாளில், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, உங்கள் காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எங்கேயும் ஓடவும் வேண்டாம், ஒளிவும் வேண்டாம், சாகவும் வேண்டாம். வாழுங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமையால் வாழுங்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். உங்களை பார்க்கும்போது உலகம் சொல்லும், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சில பேரை சொல்லுவாங்க, இவெல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, எப்படி வெளியே வந்தான்? ஒன்றும் இல்லைங்க, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் அவனை வெளியே கொண்டு வந்துச்சு. உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியம், அவனாப்பா நீலாம் வெளியே சான்ஸ் இல்லை. பாருங்க, சின்ன வயசில் நான் 93 இன்னைக்கு எங்கள் ஊரில் ஊருக்கு போனோன்னு சில பேர் சொல்லுவாங்க, எப்பா 93 எப்படி இருந்தால் தெரியுமா, நீ தான்ப்பா சாவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் சாவே அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா நீ தான்ப்பா சாவன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு லைஃபு. இன்றைக்கெல்லாம் அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை என்றைக்கோ நடந்த நிகழ்வு அல்ல, சரித்திரத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அல்ல. இன்றைக்கும் அதே வல்லமை நம்முடைய வாழ்விலும் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். படிப்போம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கங்க, நேரம் இல்லாதனால இன்னைக்கு நானே படிக்கிறேன். நேரம் இருந்துச்சுன்னா உங்களை படிக்க சொல்லுவேன். 15, 12ஆம் வசனம் படிப்போம், சேர்ந்து படிப்போம். நான் எல்லாம் சேர்ந்து படிப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நம்பிக்கை இல்லை, அதனால மற்றவங்க எழுந்திருப்பாங்கன்னு நம்பிக்கை உள்ள. பாருங்க 13, 14, மரித்தோரின் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் இருந்தா உங்கள் விசுவாசமும் என்ன சொல்ல? உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லைனா எல்லாம் வீண். பிரசங்கம் வீண், விசுவாசம் வீண். அப்புறம் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஒரு மனுஷனும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, பிரச்சனை வெளியே வர முடியாது. இன்னும் சொல்ல போனா இயேசுவை பற்றி பேசுறதே வீணா இருக்கும். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, இந்த டைம் வீணா இருக்கும் இல்லைங்களா? எல்லாம் வேஸ்டா போயிருக்கும், பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும். நம்முடைய நம்பிக்கை எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். நான் சொல்ற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி இன்றைக்கு என்னையும் உங்களையும் வாழ வைக்கிறதாக இருக்கின்றது. படிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் போவோம். லூக்கா 16ல் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, லூக்கா 16ல் நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். லாசரு ஐஸ்வர்யவான் கதை, இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அநேகருடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, செத்தவங்க போய் காட்சி அளிச்சா மக்கள் மனம் திரும்புவாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அந்த இடத்துல ஐஸ்வர்யன் சொல்கிறான் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே ஐயா, என் கூட பிறந்த சகோதரன்லாம் அங்கே இருக்கிறான், அவனும் இந்த நரகத்துக்கு வராத அளவுக்கு கொஞ்சம் லாசரை விட்டு நீங்கள் அவனை போய் பேசுனா, அவன் பேசுனா மக்கள் மனம் திரும்புவாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இங்கேருந்து ஒரு செத்தம் ஒரு உயிரோடு போனால் கூட அவங்க ஒன்றும் நடக்காது. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு காட்சி அளிக்க மாட்டேரா. அதாவது சில பேர் காட்சி அளிப்பார், அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரேன். சில பேருக்கெல்லாம் காட்சி அளிப்பார், அதனால் அதிலே நிற்க வேண்டாம். கர்த்தர் காட்சி அளிக்காம கூட அவருடைய வல்லமையை, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்விலே செயல்படுத்த முடியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழல் இல்லை என்றால் நம்ம பண்ற அத்தனை பிரசங்கமுமே, இன்னும் சொல்லுங்களா, இன்றைய கோடிக்கணக்கான பிரசங்கங்கள் சபைகளில் பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அத்தனை கோடி பிரசங்கமும் வீணா போயிருக்கும். நீங்க சபைக்கு வருவது வீணா போயிருக்கும், நீங்க ஜெபம் பண்ணுவது வீணா போயிருக்கும். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் காலத்தையே மாற்றினது. என்ன காலம்? கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னாடின்னு பிரிஞ்சிருச்சு, காலத்தையே பிரிச்சிச்சு. அது மட்டுமல்ல, என் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா
என் லைஃப்லேயே கிறிஸ்துவுக்கு முன்னாடி லியோ ஆண்டனி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி லியோ ஆண்டனி. உங்கள் லைஃப் அப்படி தான். கிறிஸ்துவுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அது ஏன் பாஸ்ட் கேட்குறீங்க? அதெல்லாம் வேண்டாம் பாஸ்ட் அப்படின்றீங்க. கிறிஸ்துவுக்கு பின்னாடி இப்போ நான் சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன், எவ்வளோ வேணாலும் சாட்சி சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நீங்கள் சொல்லணும், என்னைய பார்க்குறீல்ல, ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நான் சாட்சிடா, நான் சாட்சி. இன்னைக்கு என்னைய பார்க்குறீல்ல, என் லைஃப் முன்னாடி எப்படி இருந்துச்சு பார்க்குறீல்ல, இன்னைக்கு என்னைய நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்குறீல்ல, அதுவே போதும் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. யாராவது ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் யாராவது உங்களை சொன்னாங்கன்னா, இன்னைக்கு என்னைய பார்க்குறீல்ல, இதுதான் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் நமக்கு நான் தான் ஏன் சாட்சி. பார்க்க சொல்லுங்க, அதிகாரமாக சொல்லாதீங்க, நானும் ஒரு சாட்சிங்க சொல்லுங்க, பார்க்க சந்தோஷமா சொல்லுங்க, நானும் ஒரு சாட்சி. எதுக்கு? ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். என் லைஃப் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என் லைஃப் எப்படி மாற்றி இருக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருடைய லைஃப்பையும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு கிபி கிமு உங்கள் லைஃப்ல இருக்குது. இருக்குதா? எல்லாரும் லைஃப் இருக்குதா? அந்த லைஃப் நான் பி வேண்டாம், மூவ் வேணும். கிறிஸ்துவுக்கு முன்னாடி வேணாம், கிறிஸ்துவுக்கு பின்னாடி வேணும். ஏசு கிறிஸ்து வந்து பிற்பாடு நம்முடைய வாழ்வு எப்படி மாறுனுச்சு பாருங்க. ஏசு கிறிஸ்துவை அனுபவித்தவன் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். ஏசு கிறிஸ்துவ அனுபவித்தவன் கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவனுடைய பேச்சே மாறிடும். சில முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே, இப்போ உன் பேச்சே மாறிடுச்சே. ஒரு மாதிரி முன்னாடியெல்லாம் வேற மாதிரி இருப்பியே, இப்போ வேற மாதிரி இருக்கிறியே. அதாவது அநேக நேரத்தில் கிறிஸ்துவத்துக்குள்ளேயே சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சில ஆட்கள் கூட நம்ம மாறாமலே இருக்கிறாங்க, இன்னும் அவங்க கிமுலே இருக்கிறாங்க. நம்மளாம் சில கிபிக்கு வந்துட்டோம் பாருங்க. கிறிஸ்துவத்தில் கூட பாருங்க, சில பேர் கிமுலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கிமுல இருக்கிற கிபியில் இருக்கிற நம்மளை பார்த்து நம்மளை பைத்தியக்காரன் போல அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு வந்து எப்படி தோணும்னா, எப்போ எங்கே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் போதாதா, இதில் இடையில வேறு ப்ரேயருக்கு போகிறாங்க, செவ்வாய்க்கிழமை ஓடுறாங்க, வெள்ளிக்கிழமை வேறு ஓடுறாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வச்சு அதுக்கு ஒரு ஓடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வச்சு அதுக்கு. எப்போதும் பாருங்கள், இந்த உயிர்த்தெழு வல்லமை செயல்பட்ட ஆட்கள் லைஃப், அவங்க பேச்சு, அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எல்லாமே மாற்றப்பட்டதாக இருக்கும். ஆமென். அவன் கைத்தட்டுற ஸ்டைலை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் அவங்க லைஃப்பில் எவ்வளவு உயிர்த்தெழு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்குன்னு. சில பேர்லாம் சர்ச்சுக்கு வந்தால் கூட அமைதி அப்படியே கையை கடுக்க, ஐயோ ஐயா, உயிர்த்தெழு வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட்டு எவ்வளோ பெரிய மாற்றத்தை பண்ணிருக்குது. இந்த கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்கல குறைஞ்சி போயிடுவோமா? ஆனால் உயிர்த்தெழு வல்லமை ஒரு வாழ்வில் செயல்பட்டிருக்கும் என்றால் அவனால் கை தட்டாமல் இருக்க முடியாதுங்க. எழுந்து நின்று அவனால் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. மற்ற நம்ம பார்க்கும்போது என்ன, சில பேர் சில இடத்துல வேகத்தில் கையெல்லாம் தட்டுவாங்க, ஆவியில் நிரம்பும் போதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து சில நிலையே மாறி போயிருப்பாங்க. வந்து சில பேர் அவங்கள பார்க்கும்போது அப்படி இலக்கணமாக பார்க்குறது, இன்னும் ஓவராக கத்துறாங்க, ஓவராக குதிக்கிறாங்க, ஓவராக அப்படிலாம் பண்ணுறாங்க. சில பேருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அன்னீசியாக இருக்கும். ஆனால் இவனுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றதுனால, உயிர்த்தெழு வல்லமை இவனுக்குள்ள, அதே ஆவியானவர் இவனுக்குள்ளே இருக்கிறதுனால, இவன் பேசுகிற பேச்சு, துதிக்கிற துதி, கர்த்தரை ஆராதிக்கின்ற ஆராதனை, கொடுக்குற விதம், ஊழியம் பண்ணுற விதம் எல்லாமே மாறி இருக்கும். சில பேருக்கு அது எப்படி தோணும், யாருக்கு அதாவது வெளியில் இருக்கிற, அது உண்மையாகவே வெளியில் இருக்கிற ஆட்கள் புறஜாதிகள் நம்மளை பார்த்தே பைத்தியன்றாங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா. பார்த்துருங்களா? சில இடத்துல ஏதாவது கொஞ்சம் டீச்சிங், ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற போச்சு ஆரம்பிச்சிட்டார். சில பேர் டைரக்டாக சொல்லுவாங்க, சில பேர் உள்ளத்திலேயே இந்த பாஸ்டுக்கு வேற பொழப்பே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், வேற பொழப்பே இல்லை. இதுதான் பொழப்பு எங்களுக்கு. நாங்கள் இந்த பொழப்பை விட்டு வெளியே போகவே மாட்டோம். ஜெபம் பண்ணி நான் கேட்போம், பைபிள் படிக்கலன்னு கேட்போம், சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்போம். ஆமாம், நான் கேட்கலன்னா தான் நீங்கள் டவுட் பண்ணணும். இது எங்கள் பொழப்பை நாங்கள் கேட்டு தான் ஆவோம். இது கேட்குறோம், எங்களுக்கு தெரியும் அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள் செயல்பட்டு எங்களை மாற்றி எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டாமா? நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது என்றைக்கோ நடந்த நிகழ்வு அல்ல, இன்றைக்கும் என் வாழ்விலே உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் பாருங்கள், எந்த நம்பிக்கையும் இல்லை, நமக்கு நம்பிக்கை இருக்குது. 1 Corinthians 15 போப்போம். 15 சேர்ந்து படிப்போம்.
15 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழும்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று அவர்கள் நாங்கள் தேவனுக்கு குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. என்ன சொல்றாரு? ஏப்பா அவர் உயிர்த்தெழ இல்லைன்னா நாங்க பண்ற பிரசங்கம் எல்லாமே பொய்யாவே இருக்குமே. வந்துட்டான்ப்பா கதை கப்சா விடுற மன்னன். சில பேர் சொல்லுவாங்களா அருவை வந்துருச்சுப்பா. அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலன்னா பிரசங்கத்தை நீங்க அருவியா தான் பார்ப்பீங்க. பிரசங்கத்தையே பிளேடு போடுற மாதிரி தான் பார்ப்பீங்க. பிரசங்கமே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். உயிர்த்தெழுதல் வல்லமையை நீங்க அனுபவிக்கலன்னா அப்படிதான் இருக்கும். டைம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உயிர்த்தெழுதல் வல்லமை செயல்படுறவங்க ஐயோ முடிச்சிட்டாரே, இன்னும் கொஞ்சம் பேசிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்குள் உயிர்த்தெழுதல் வல்லமை செயல்படுவதாக. 16 படிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். ஆமா, அவர் உயிர்த்தெழுந்ததுனால தாங்க நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். 18 கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆமென். படிப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்ன சொல்றாரு? முதல் ஆதாமால் இந்த உலகத்துல மரணம் உண்டாயிட்டே இருந்துச்சு. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நடந்ததுனால ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுவீங்க. நான் சொல்லட்டுங்களா? உயிர்த்தெழுதல் இன்றைக்கு மட்டும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரீங்க பார்த்தீங்களா? இது எதை காமிக்க தெரியுங்களா? அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ற ஆராதனை தான். உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான். ஆமென். அதுக்கு தான் ஒடியாரம். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒடியாரம்? எதுக்காக கர்த்தரை ஆராதிக்க வரோம்? நீ வீட்டில் கிளம்பும் போது இன்னைக்கு நான் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா நான் போறேன். எதுக்கு போறேன்? நீ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவங்க நீ சாட்சியா என் வாழ்க்கையை மாற்றினா அதுக்கு நன்றி செலுத்த, துதிக்க, ஆராதிக்க, அவருக்குள் களிகூற போகின்றேன். அந்த எண்ணம் தான் நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, அன்றைக்கு நடந்தது இயேசுவின் உயிர்த்தெழுதல். அன்றைக்கு இயேசுவை கொன்றது நம்முடைய பாவம். புரியுதுங்களா? அவர் ஈட்டியோ ஒரு ஆணியோ அவரை கொள்ளல, நம்முடைய பாவம் அவரை கொன்னுச்சு. நான் சொல்றேன், அது மட்டுமல்ல, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த எல்லாமே நமக்கான காரியம். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஒரு விஷயம் சொல்றீங்க, இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும் நம்முடைய பாவம் வைக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்தது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய பாவம், உலகத்தின் ஒட்டுமொத்த பாவம் அவர் மேல வைக்கப்பட்டதுனால தான் அவர் மரிக்க ஆரம்பிச்சார். ஆனா அவர் மேல நம்முடைய உலகத்தின் ஒட்டுமொத்த பாவம் அவர் மேல வைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுங்களா? இன்றைக்கும் இயேசு உயிரோட தான் இருந்திருப்பாரு. என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? எங்க ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தான் தேவனுடைய கட்டளை இந்த மரத்திற்கு நீங்க சாப்பிட்றாங்க, நீ சாகவே சாவா. ஏன்னா பாவம் உள்ள வந்துருச்சு, சாவு நடந்துருச்சு. அவங்க ஜெனரேஷன் ஆதாம் மூலமாக பைபிள் போடப்பட்டிருக்கு இல்லையா? ஒரே மனுஷனால் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு இல்லையா? 1 கொரிந்தியர் 15 என்ன? மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மனுஷனால் மரணம் உண்டானது, ஆதாம் என்ற மரணம் உண்டானது. இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் பாருங்க, பாவம் அவர் மேல வைக்கப்பட்டதுனால மரித்தார். ஆனா பாவம் அவர் மேல வைக்கப்படல, இன்னைக்கும் உயிரோட தான் இருந்திருப்பாரு, இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், இன்னைக்கு அவருக்கு வயசு எத்தனை இருக்கும்? இன்னைக்கு இயேசு உயிரோடு இருந்தால் எத்தனை வயசு இருக்கும்? நீ மரிச்சிருப்பார் நினைக்கிறீங்களா? மரிச்சிருக்க மாட்டார். ஏன்னா பாவம் என்ற ஒன்று நம்முடைய சரீரத்தில் ஆளுகை செய்யறதுனால தான் வியாதி, பலவீனம் எல்லாம் உள்ளவர். பாவம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம நல்லா இருந்திருப்போம். ஆதாம், ஒரு உதாரணம் சொல்றேன், ஆதாம் பாவம் செய்யவில்லை என்றால் எப்படி இருந்திருப்பாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிரோடு இருந்திருப்பாரா? மனுஷன் பாவம் பண்ணனால தான் மரணம் உண்டாக ஆரம்பிச்சு. நான் திரும்ப சொல்றேன்,
இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய பாவம் வைக்கப்படவில்லை என்றால் அவரு இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார். ஆனா அவரு உயிரோடு இருந்திருப்பாரு, நம்ம கதிதான், அவ்வளவுதான். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு, அவருடைய நேசம். நீ இல்லப்பா, உனக்காக நான் மறிக்கிறேன்னு சொல்லி நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் எடுத்துட்டு கல்வாரி சிலுவிலே நம்முடைய பாவத்தை நமக்காக ஒரு பாவமானார். ஏன்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். இந்த இடத்துல படிக்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவோ மரித்தோர் நித்திரையடைந்த முதல் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, இந்த உண்மையாகவே ஒரு உயிர்த்தெழுதல், கடைசி உயிர்த்தெழுதல் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்முடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்கும். இந்த சரீரத்தில் பாவம் ஜென்ம சரீரமாக இருக்குதுன்னா அடிக்கடி பாவம் வருது, பிசாசின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்கு அவசியமாக இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கி வரக்கூடிய பாவம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு இந்த வல்லமை நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆமென். ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்தினார். ரோமருக்கு புஸ்தகம் 4 எடுத்துக்கணும், 4:25 படிச்சு காமிக்கிறது. 24:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து படிங்க. ரோமர் 4:24-25 சேர்ந்து படிங்க பார்க்கலாம் எல்லாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி என்னப்படும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும். ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாராம்? நாம் நீதிமான்களாக மாறுவதற்காக. ஆமென். அவர் உயிர்த்தெழும் போது அவரல்ல உயிர்த்தெழுந்தது, அவரின் இடத்தில் நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன். நீங்களும் நானும் உயிரோடு எழுப்பப்பட்டோம். இப்போ தேவ சமூகத்தில் போனது அவர் மட்டுமல்ல, அவரோடு நாமும் போனோம். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நம்ம கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி அவரோடு உன்னதங்களில் நம்ம அவருடைய வலது பாரசத்தில் உட்காரவும் செய்திருக்கிறார். எப்படி பேசுறாரு பாருங்க பவுல். அதாவது அன்னைக்கு நடந்த விஷயத்தை இன்னைக்கு நடக்கிறமே பேசுறார். இன்னைக்கு நம்முடைய லைஃப் எப்படி, நீ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி அவருடைய வலது பாரசத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் நாம் அவரோடு உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். ஆமென். புரியுதுங்களா? அன்றைக்கு ஆதாம் நாட்களில் நடந்த ஒரு விஷயம், ஆண்டவர் வந்து பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாம்கிட்ட பேசினார்னு வரும், பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? ஆனால் உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? பகலின் குளிர்ச்சியான வேலை மட்டும் கிடையாது, 24 hours 24 மணி நேரமாக அவர் நம்மோட தான் இருக்கும்படி ஆயிடுச்சு. ஆமென். சொல்லுங்க, 24 மணி நேரமாக அவர் உங்க கூட தாங்க இருக்கிறாரு. ஆமென். ஏதோ பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து பேசி போற ஒரு ஆள் கிடையாது ஆண்டவர். 24 மணி நேரமும். அப்ப உயிர்த்தெழுதல் அவருக்கு அல்ல. நான் கேட்கிறேன், அவருக்கு தேவையா உயிர்த்தெழுதல்? ஏங்க அவர் காட், அவருக்கு தேவை கிடையாதுங்க. அவர் பாவத்தில் மறிக்க வேண்டிய அவசியமா? ஏங்க அவர் பாவமே செய்ய, அவர் எப்படிங்க பாவம்? அவர் பாவத்தில் மறிக்க வேண்டிய அவசியமா? அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டியது அவசியமா? அதாவது லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலே அவர் காட். அவர் எதுக்கு பாவத்தை சுமக்கணும்? அவர் எதுக்கு சாகணும்? அவர் எதுக்கு உயிரோடு எழுப்பப்படணும்? ஏன்? எதனால? இது அவருக்காக கிடையாதுங்க. முழுக்க முழுக்க அவர் செய்தது எல்லாமே ஃபாரஸ், நமக்காக. ஏதாவது சொல்லுங்க, எனக்காக. ஆமென். அவர் பாவத்தை சுமந்தது இதுக்கு அவருக்காக சுமந்தாரா? இல்ல, எனக்காக. அவர் மரித்தது யாருக்காக? அவருக்காக மரிச்சாரா? இல்ல, எனக்காக. அவர் அடக்கம் பண்ணப்பட்டது அவருக்காக அடக்கம் பண்ண இல்லைங்க, எனக்காக. அவர் உயிரோடு எழுப்பினது அது மட்டும் யாருக்காக? இது அவருக்காகவா? இல்ல, அதுவும் எனக்காக தான். ஏன்? அந்த வல்லமை பார்க்கும்போது இதுதான்ப்பா உன் லைஃப்ல இப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தேவன் செய்து இருக்கின்றார். ஆமென். இந்த வல்லமை என்ன பண்ணுது தெரியுங்களா? இருளின் ராஜ்யத்தில் நம்ம விடுவித்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். சாதாரண விஷயம் கிடையாதுங்க.
ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாட்டில் இருந்து நம்முடைய நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்னொரு நாட்டில் கைதியாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வருவது சாதாரணமான விஷயங்களா? கேப்டன் நான் போய் அவனை போய் கூட்டிட்டு அவரை போய் கூட்டி வரணும்னு சொல்லி போக முடியுங்களா? நிச்சயம் சொல்ல, என்னெல்லாம் அனுப்புனீங்கன்னா மறுக்கையா தான், ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்க உள்ளே போய் உள்ளே பொறுக்கிற ஆட்களை நம்முடைய சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு வர முடியும். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரு திருடிட்டு போயிட்டான் பிசாசு என்று சொல்லக்கூடியவன். இவன் ராஜ்யத்தில் இப்போ எல்லாம் இருக்கிறாங்க. இவன் ராஜ்யத்திலிருந்து வெளியே கூட்டி வரக்கூடிய சாதாரணமான காரியம் கிடையாது. அதற்கு என்ன தேவை? உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தால் மட்டும்தான் அவங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு வர முடியும். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை வேற எங்கேயும் இல்லை. இன்றைக்கு உங்களுக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிறது சாதாரண ஒரு வல்லமை கிடையாது. நீ சாதாரண ஆட்கள் கிடையாது. மரித்தோரை உயிரிழப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் அப்படின்னு சொல்ல, உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாருப்பா, உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. கண்ணை திறந்து பாரியா, பக்கத்து சொல்லுங்க, கண்ணை திறந்து பாருங்க. அந்த வல்லமை யாருக்குள்ள இருக்குது? என்ன வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அவருடைய ஆவி, அதே வல்லமை நமக்குள்ளாகவும் வாசமாக இருக்கின்றது. ஆகவேதான் தேவனாய கர்த்தர் நம்மை மீட்பதற்கு அவர் உங்களையும் போல, உங்களை என்னையும் போல மனுஷ சாயலானார் என்று போடப்பட்டிருக்குது. எபிரேயர் புத்தகத்தில் பார்க்குறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எபிரேய நிருபக்காரன் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு பாருங்க. கொஞ்சம் படிச்சுட்டு வருவோம். எபிரேயர் 2 படிப்போம். நாம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல, யாரை போல? என்னை உங்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆமென். ஆக நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னை மீட்பதற்கு எனக்காக இந்த உலகத்தில் வந்தது மட்டுமல்ல, அந்த வல்லமை என்னை மீட்டு திரும்ப அதே வல்லமையை எனக்குள்ளேயும் கொடுத்துட்டார். சாதாரண பாவியாக இருக்கிற ஒருத்தருக்குள்ள அந்த வல்லமையை கொடுக்க முடியாது. யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று நல்லா புரிஞ்சுங்க, அந்த வல்லமை திரும்ப நமக்குள்ளாக வைக்கப்படுகின்றது. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சில வாசனத்தை சொல்லி முடிப்போம், படிப்போம். அப்போஸ்தலர் 26, 23, 26, 23 வசனத்தை சேர்ந்து படிப்போம். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேன் நன்றி, வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை என்றான். என்ன சொல்றாரு? ஏன்பா, அவர் உயிர்த்தெழுதலில் முதல்வராக இருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதலில் முதல் லிஸ்ட்ல யாரு? அவரு. அப்போ மீதி இருக்கிற எல்லாருமே செகண்ட் லிஸ்ட்ல வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் போவோம். 1 கொரிந்தியர் 6, 14 படிச்சு காமிக்கிறேன். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். சொல்லுங்க, என்னையும் அதே வல்லமையினாலேயே எழுப்புவார். 2 கொரிந்தியர் 4, 14 போவோம். எல்லாரும் போங்க, நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகத்தில் திருப்புங்க. 2 கொரிந்தியர் 4, 14 சேர்ந்து படிப்போம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். எங்களையும் எழுப்புவார். கவனமா கேளுங்க. இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் செயல்பட்டு உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும், அப்பொழுது பாவ சுபாவமே ஜென்ம சுபாவமே இல்லாத மகிமையின் சரீரமாக மாறும்படி இந்த சரீரத்தை உயிரோடு தேவன் எழுப்புவார். அந்த நாட்களில் பாருங்க, வேதத்தில் சதுசேயர்கள் பரிசேயர்கள் சொல்ல 2 கூட்டம் இருந்துச்சு. அதில் ஒரு கூட்டம் சதுசேயர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் பார்த்தீங்கன்னா, அது உயிர்த்தெழுதலை நம்பவே இல்லை. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது, ஆவியை விசுவாசிக்காது, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், அது சதுசேயர்களுடைய கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத கூட்டம், ஆவியை விசுவாசிக்காத கூட்டம் இன்னைக்கும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவன் கேட்டான் பாருங்க, லூக்கா 20ஆம் அதிகாரம். இந்த சதுசேயரில் குருட்டு கேள்வி ஒருத்தர் கேட்டான் பாருங்க. அது ரொம்ப, நீங்களும் பாருங்க, அதுக்கு உங்களுக்கே கன்ஃபியூஸாக தான் இருக்கும் அந்த குருட்டு கேள்வி. 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.
இயேசு கிறிஸ்துவை கேட்குறான், உயிர்த்தெழுதலை பற்றி கேட்கும்போது ஒரு சில காரியம் கேட்குறான். படிக்கிறேன் 33 படிச்சு காமிக்கிறேன். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க, உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று கேட்டார்கள். அதாவது முதல்ல ஒரு மேரேஜ் ஆகுது, இறந்து போயிடுறான், அடுத்த மேரேஜ் பண்ணுறா, அவனும் இறந்து போயிடறான். இப்படியே பண்ணி பண்ணி 7வது ஒரு கணவனையும் மேரேஜ் பண்ணுறான், அவனும் இறந்து போயிடறான். இவங்க 2 பேரும் சாகுறாங்க. அங்கே பரலோகத்துக்கு போனா ஏங்க அவள் யாருக்கு தான் ஏன் மனைவியாக இருப்பா? ஏங்க உங்களுக்கு இந்த கேள்வி வரல? இன்னும் எப்படி நம்ம ஊரில் சொல்ல ரூம் போட்டுலாம் யோசிப்பாங்கன்ற மாதிரி இவனுங்க ரூம் போட்டுலாம் யோசிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறானுங்க. சதுசேரி கேட்குறான், இயேசுவை கேட்குறானுங்க, நீ பதில் சொல்லணும். 2 பேரும் சாகுறாங்க. 7வது கல்யாணம் பண்ணால் 7வது புருஷன் செத்து போயிட்டு அங்கே போனால் அவனுடைய உண்மையான புருஷன் யாரு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஆள் பாருங்க, நம்ம ஆண்டு எவ்வளோ ஞானி பாருங்க. படிக்கிறேன் கேளுங்க 34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையையும் மரித்தோர்ந்து எழுதுதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். என்ன சொல்றாருன்னா, டே மடையா, உயிர்த்தெழுதல் அவன் யாருக்குமே மனைவியா இருக்க முடியாதுரா, எல்லாருமே தேவ தூதர்கள் போலதாங்க இருப்பார்கள். ஹலோ, என்ன சொல்ற, ஒன்று ஒரு சொல்ற விஷயம் புரிஞ்சுங்க. இங்க இருக்கிற உறவு பந்தங்கள் எல்லாமே இங்கேயே முடிந்துவிடும். என்னங்க ஒரு ஆமீன் கூட இல்லையா? இப்ப நான் ஒரு சொல்றேன், பரலோகத்தில் போனாலும் அருமையான சகோதரியே உனக்கு அவன் தான் புருஷன்ற. உங்களுக்கு சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு போனாலும் அவதாயா உனக்கு மனைவியா வருவான்ற. நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த பரலோகத்துக்கு வருவீங்க. பக்கத்துல கேள்வி, நீங்க வருவீங்க பரலோகத்துக்கு? எனிபடி ஹியர்? யாராவது சொல்லுவா, ஐயா அந்த பரலோகமா? வேணவே. நான் சொல்றேன், இந்த வார்த்தை எவ்வளவு பேருக்கு ஆறுதலா இருக்கும் தெரியுமா? ஐயோ, இந்த உலகத்துல தான் அவளோடு இருந்து குப்பை கொட்டினேன், இவரோடு இருந்து குப்பை கொட்டினேன், அவ டார்ச்சர் இங்கே தாங்க முடியல, அந்த ஆள் டார்ச்சர் இங்கே தாங்க முடியாமலையா வாழ்ந்தேன், அங்கேயும் போயா. இப்படிலாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், யாருமே பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. உனக்கு இயேசு வேணாம், பரலோகம் வேணாம், போயா அப்படின்னு வாங்க. ஏற்கனவே நான் அங்கே இருந்து எவ்வளோ கொடுமையான வேதனையை வீட்டில் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அங்கே வந்து அவள் தான் திரும்ப மனைவி, அவன் தான் திரும்ப கணவனை, எப்படி இதை ஏற்றுக்கொள்றது? அநேகருக்கு இன்றைக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா பரலோகத்தில் அங்கே இதெல்லாம் இருக்காது. எல்லாரும் எதை போல இருப்போம்னா தேவ தூதர்களை போல தான் இருப்போம். ஓகேங்களா? பார்க்குறீங்களா சந்தோஷம்? இப்போ அப்பா முகத்தில் எவ்வளோ பிரைட்னஸ் பாருப்பா. இப்போ தான் 1000 வாட்ஸ் பல்பே உங்கள் முகத்தில் வீச ஆரம்பிக்குது. சரி, 1 தெசலோனிக்கேயர் 4 போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் திருப்பிங்க. இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்த்தெழ ஆரம்பிக்கும். இதுக்கு காரணமே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால தான். இதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறோம் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் மகிமையின் சரீரத்தை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்றார். இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மட்டுமே. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால், இப்போ நம்ம போய் ஒருத்தரை அடக்கம் பண்ணும்போது கூட எப்படி அடக்கம் பண்ணுறோம்? நிச்சயம் ஒரு நாள் இவரை பார்ப்போம் என்ற விசுவாசத்தோட அடக்கம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஒருத்தர் இப்போ கிறிஸ்துவத்தை நம்ம பண்ணுற ஒரு காரியம், யாராவது மரிச்சிட்டாங்க, நம்ம அடக்கம் பண்ண போகிறோம். அடக்கம் பண்ணும்போது குழியில் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம்? நிச்சயம் ஒரு நாள் இவரை நம்ம முகமுகமாய் பார்ப்போம். அந்த நம்பிக்கையில் விதைக்கிறோம்.
விதைக்கிறோம். புதைக்கிறோம்னு சொல்ல விதைக்கிறோம். ஒரு நாள் பார்ப்போம் என்ற காரியத்தில் நம்ம விதைக்கிறோம். அப்போ என்னன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களையும் கொண்டு வரும். எவர்களை கொண்டு வரும்? இந்த உலகத்தில் பாருங்கள், பல விதங்களில் மறிச்சிருக்கிறாங்க. சிங்கங்களுக்கெல்லாம் அநேக பரிசுத்தவான்கள் இரையாக இருக்கிறார்கள். அக்கினிக்கெல்லாம் பல பரிசுத்தவான்கள் இரையாக இருக்கிறார்கள். கடல் பல பரிசுத்தவான்களை முழுங்கி இருக்கிறது, விழுங்கி இருக்கிறது, இல்லைங்களா? ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன பண்ணும் தெரியுங்களா? கடைசியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய அணுக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கூட்டி சேர்த்து உயிரோடு எழுப்ப பண்ணுமா அந்த வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை. நீங்கள் நினைக்கலாம், இல்லைங்க இப்போ தேனா கூட கிடைக்க மாட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுதல் வல்லமை எங்கெங்கெல்லாம் நம்முடைய சொல்ல காற்றுல அவர் கரைச்ச அவர் சாம்பலாக போயிட்டாருங்க, அவர் காற்றில் பறந்து போயிட்டாருங்க. இல்லை, இந்த உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு இருக்கிற பவர் எப்படிப்பட்டதுன்னா, எங்கே இருந்தாலும் அந்த காரியத்தை ஒன்று சேர்த்து திரும்பவும் ஒரு புது மனிதனாக அவனை எழுப்பக்கூடிய வல்லமை இந்த உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு இருக்கிறது. சாதாரணமான வல்லமை கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை இன்னைக்கு ஏஐ வச்சு யூஸ் பண்ணால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த டெக்னாலஜியெல்லாம் முடியுங்களா? சொல்கிறாங்களா ஏஐ டெக்னாலஜி நிறைய கருத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கே இதை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை கடைசி நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்களே உயிரோடு எழுப்போம். பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு இருக்கிறது. ஆமென். அதுதான் இவ்வளவு நம்பிக்கையையும் நமக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஒரு பாட்டு பாடும், உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. போதும், உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் அவர் உயிர்ப்பிக்கின்றவராக இருக்கின்றார். உங்களை உயிர்ப்பிப்பார், என்னை உயிர்ப்பிப்பார். ஆமென். எழுந்திருப்போம். ஆகுதான் கர்த்தராகிய தேவன் சொன்ன விஷயத்தெல்லாம் அறிந்த பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவர் தெரிஞ்சிருச்சு, இந்த வல்லமை தெரிஞ்சு, உயிர்த்தில் வல்லமை தெரிஞ்சு. ஆகுதான் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் சரீர பலவீனம், சில தரித்திரத்தில் இருக்கலாம், கடன் பிடியில் இருக்கலாம், சில பேர் பிரச்சனையில் இருக்கலாம், சில பேர் மன காயங்களால் காயப்பட்டிருக்கலாம், இன்னும் சில பேர் உள்ள வச்சுருந்தா தூக்கம், வெளியே சொன்னால் வெக்கம் என் நிலைமையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தீர்வு, உங்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு இருக்கிறது. அதே கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அப்படி என்றால் உங்களில் அவர் வாசமாக இருக்கிறாரு. ஆகவே எல்லா பலவீனத்தும் நீங்கள் வெளியே வருவீர்கள். ஒன்று நிச்சயம், நீங்கள் இப்போ எல்லாருமே இருக்கிற நிலையில இருக்க மாட்டீர்கள். நீ நினைக்கிறீங்களா? சில பேர் நினைக்கிறாங்க, இப்போ சில பேர் அவங்க நினைப்பிடன்னா, நான் ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க, அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போகிற மாதிரி தாங்க இருக்குது. நாங்கள் சர்ச்சுக்கு என்ன பிரயோஜனம், அப்படியே தானங்க இருக்கிறோம், ஒரு டெவலப்மெண்ட்டும் காணும், ஒரு முன்னேற்றமும் காணும், அன்னைக்கு எப்படி உள்ள வந்தோமோ அதே மாதிரி தானங்க இருக்கிறோம். நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருப்பீர்கள். சொல்லணும், எனக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றும், என் வேலையில் இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு ஒரு மருந்து கொண்டு வரும், என் பலவீனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் வாசமாக இருக்கிறபடியால் நான் நிச்சயம் வெளியே வருவேன். நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். நான் வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் சொன்னபடி என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆண்டவர் தான் சொல்றாரு வேத புத்தகத்தில், மலைகள் விலகினாலும் பருவது நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கிறார். வேத வியாக்கியானிகள் இந்த ஏசாயா புஸ்தகத்தை எழுதும்போது பார்த்தீங்கன்னா 52, 53, 54 3 அதிகாரங்கள் இப்படி பிரிக்கிறாங்க. 53 சிலுவை பற்றி பேசின சங்கீதம், சிலுவை பற்றி பேசின அதிகாரம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும்போது நடந்தது, ஆனால் அதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி ஏற்பட்ட காரியம். ஆனால் 54ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மக்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம்.
அதெல்லாம் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். நான் உங்க மேல சொல்றேன், தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்குது. அவர் சொல்றாரு, மலைகளே விலகி போலாம், பர்வதங்களே நிலை பெயர்ந்து போலாம். என்ன அர்த்தம்? அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது மலை, அவர்கள் எல்லா ஆதாரங்களை கொடுத்தது மலை, அவர்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பை கொடுத்தது மலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த மலையே உனக்கு சப்போர்ட் பண்ணாம போனா கூட, நீங்க எதெல்லாம் பாதுகாப்பு நினைக்கிறியோ, எதெல்லாம் உனக்கு ஆதரவு நினைக்கிறியோ, எதெல்லாம் உன்னை தாங்க நினைக்கிறியோ, எதெல்லாம் உன்னை மேல கொண்டு நினைக்கிறியோ, அது கூட உன்னை விட்டு விலகலாம். பர்வதங்கள் நிலை பெயரலாம். ஒண்ணு நிச்சயம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். நான் உன் மீது பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை, கல்வாரி சிலுவையிலே நான் செய்த உடன்படிக்கை, அது உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருபை என்னை விட்டு விலகாது, என்னை விட்டு விலகாது. தேவனுடைய கிருபை என்னோடு எப்போதும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்ப சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய மத்தியிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறபடியால் தான் வேதம் சொல்கின்றது, என் கிருபை உன் கூட இருக்கும். ஏனென்றால் என் கிருபை உன் கூட இருக்குதுன்னா என் வல்லமையே உன் கூட இருக்குதுன்னா, வல்லமை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கிருபையும் ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும், இணைந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்றைக்கோ நடந்த ஒரு நிகழ்வு அல்ல, சரித்திரத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அல்ல. அதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதே வல்லமை, அதே சக்தி வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும்படி என்று பைபிள்ல பார்க்கிறோம். இது விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் என் வீட்டில் உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை செயல்படுவதாக என்று எல்லாரும் வாயை திறந்து, நீங்க எந்தெந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, நீங்க எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து தலை குனிந்தீர்களோ, நீங்க எந்தெந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்களோ, எந்தெந்த வியாதிக்குள்ள இருக்கிறீங்களோ, எந்தெந்த கடனுக்குள்ள இருக்கிறீங்களோ, எந்தெந்த சோர்வுக்குள்ள இருக்கிறீங்களோ, நீங்க பேசுங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பகுதியிலே வெளிப்படுவதாக என்று பேசுங்கள். ஹல்லேலூயா. ஓ நன்றி. பேசுங்க, உங்க வாயை திறந்து பேசுங்க. எந்தெந்த இடத்துலாம் உங்க வாழ்க்கையில் நீங்க தடைப்பட்டிருக்கிறீங்களோ, தலை குனிந்திருக்கிறீங்களோ, சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அங்கு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பகுதியில் செயல்படுவதாக, என் குடும்பத்தில் செயல்படுவதாக, என் மனைவியில், என் கணவனில், பிள்ளைகளில் செயல்படுவதாக, என் ஊழியத்தில் செயல்படுவதாக, என் சரீரத்தில் செயல்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எப்போதும் நல்லவர் கர்த்தாவே. இந்த நாளில் உயிர்த்தெழுதலை கொண்டாடும்படிக்கு எங்களை அழைத்து வந்து இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது என்றைக்கோ ஒரு நாள் நடந்த சம்பவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்விலே உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு என் வாழ்விலும் எங்கள் வாழ்விலும் செயல்படுவதாக, மரித்த நிலைமைகள் மாறுவதாக, கட்டப்பட்ட கட்டுகள் உயிர்த்தெழுந்த வல்லமையால் அவிழ்க்கப்பட்டு போவதாக, மனக்காயங்களிலே உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்பட்டு மனக்காயங்களை ஆற்றுவதாக, சரீர காயங்களை உயிர்த்தெழுந்த வல்லமை ஆற்றுவதாக, தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமையால் நீக்கப்படுவதாக, தீர்க்கப்படுவதாக, மலட்டு கற்பங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமையால் திறக்கப்படுவதாக, உலர்ந்து போன காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையால் திறக்கப்படுவதாக. ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினீரே, கட்டை போன்ற இருந்த கோலை பூத்து மலர்கள் வந்து காய்கள் கொடுக்கும்படி, பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கோலாக ஆரோனின் கோலை மாற்றினீரே கர்த்தாவே. உம்மால் முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. உயிர்த்தெழுந்த வல்லமையால் இவருடைய குடும்ப சூழ்நிலைகள் இருக்கின்ற எல்லா விதமான பிற்போக்கான சூழ்நிலைகள் மாறட்டும். பிஸ்னஸில் இருக்கின்ற பிற்போக்கான சூழ்நிலைகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கின்ற பிற்போக்கான சூழ்நிலைகள் உயிர்த்தெழுந்த வல்லமையால் மாற்றப்படுவதாக.
தொழிலிலே, வருமானத்திலே, கடன் பிரச்சனையிலே உயிர்த்தெழு வல்லமை செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு கடன்களை ரத்து பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாவதாக தகப்பனே. மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த நாளில் உண்டாவதாக. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்தீரே என்று பாடினது போல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் கூட அற்புதம் ஒவ்வொரு நாளும் தொடரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.